சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஐயோ தெரியலையே. அச்சோ இங்க என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலையே. நான் எதுக்கும் உன் பின்னாடி சேஃபா நின்னுக்கிறேன்ப்பா. எடுத்துக்கட்டு. நான் தான் சொன்னேன், இப்போ நான் சொல்றேன் எடுத்துக்கட்டு. அடே அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நீ கட்டலனா தான் பிரச்சனை. உலகத்துல நிறைய காதல ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ உங்க காதல நான் சேர்த்து வைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா. மச்சான் வெயிட் பண்ணாத, சீக்கிரம் எது நடந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல அதை வாங்கி கட்டு. இருடா, இது ஒரு நல்ல மெமரி. வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். அழுகிறதெல்லாம் அப்புறமா அழுதுக்கங்க. இப்போ வீடியோவுக்கு அழகா சிரிங்க. கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டி நான் மாப்பிள்ளை. அதான்டா இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன். தெரியும் மேம், உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன். டேய் அதான் பிரச்சனை சால்வே. நீ நினைச்ச பொண்ணே மேரேஜ் பண்ணிட்ட, அப்புறம் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க? டேய் உங்க வீடு தானடா, செம ஜாலியான வீடாச்சு. அதெல்லாம் ஏத்துப்பாங்க, கவலைப்படாத. வேணாப்பா சாமி, நீங்க போங்க, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். இல்ல இல்லடா, நீ போயிட்டு வா, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். நீ போயிட்டு வீட்டில் சமாளி எல்லாத்தையும், ஓகேவா? அதுவும் மேரேஜ் வேற இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 2 பேரும் போனாதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் என்ன மேம், ஹாப்பியா? சாமி, நான் செக் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இதே இது ஹாஸ்பிட்டல் போனாலும் அம்மா நீங்கள் அம்மாவாக போகிறீங்கன்னு சொல்லணும். நீங்கள் தான் துணையாக இருக்கணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாமி. நீங்கள் தான் என் கூட துணையாக இருக்கணும். ஸ்வேதா சொல்கிறது ஓகே தான், இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனால் ஸ்வேதா கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு நியூஸும் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் துணையாக இருக்கணும். நாங்கள் வாழ்ந்ததுக்கான அர்த்தமே எங்கள் கையில் கிடைக்க போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது உண்மையாக இருக்கணும் சாமி. 2 வீடுமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க எல்லாரோட சந்தோஷமும் கெடாதபடி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸ்வேதா ஓகேவா, போகலாமா? என்னாச்சு ஸ்வேதா? அதான் எங்கள் வீட்லேயே சொல்லியாச்சு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் வீட்லேயே சொல்லியாச்சுல, கோயிலுக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன சோகமாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ், போகலாம் வாங்க. ஏன் ஹரிஷ்? சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன ஸ்வேதா அதெல்லாம் கேளுங்க. இல்லை, இட்ஸ் சப்போஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அவங்க நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி. ஸ்வேதா அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்பிக்கையாக இருங்க. இல்லை நடக்காது தான். நான் சப்போஸ் கேட்குறேன், இல்லை அந்த கிட் வந்துட்டு தப்பாக சொல்லிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்னை வெறுத்துருவீங்களா? எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்புறம் என்ன ஸ்வேதா சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? இது எல்கேஜி குழந்தைங்க சாக்லேட் வாங்கி தரலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்கு.
சிரிக்காம சொல்லுங்க ஹரிஷ். ஸ்வேதா, இது கடவுள் கொடுக்குற வரம். நிறைய பேருக்கு சீக்கிரம் கிடைச்சிரும், நிறைய பேருக்கு லேட் ஆகும். ஏன் சில பேருக்கு ரொம்ப வருஷம் ஆனாலும் கிடைக்காமலும் இருக்கும். இதுக்கெல்லாம் மனுஷங்க எதுவும் பண்ண முடியாது. கடவுள் நினைச்சாதான் அந்த வரம் கிடைக்கும். நான் என்ன கேட்டா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன உங்களுக்கு இந்த மாதிரி டாக்டர் எதுவும் நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா உங்களை நான் வெறுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. என்னோட ஃபஸ்ட்டு குழந்தையே நீங்கள் தான் ஸ்வேதா. நான் எப்படி உங்களை வெறுப்பேன்? இல்ல, இட்ஸ் சப்போஸ் டாக்டர் எப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். சரியா? நம்மக்கிட்ட அவசரம் இல்லையே, நார்மலாக இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? நம்ம டாக்டர் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்களை என்னைக்கும் வெறுக்க மாட்டேன். ஓகேவா? வாங்க போகலாம். இருந்தாலும் ஓவரா இருந்துச்சுப்பா இந்த क्वेश्चन. ஆமா ஐஷா. சரி அடுத்த क्वेश्चन. தண்ணீர் வராத அருவி எது? தண்ணீரே வராத அருவி. தண்ணி எல்லா அருவியிலுமே வருமே. பைப்பை திறந்து விட்டா கூட தான் வரும். தெரியல, நீயே சொல்லு. இசை அருவி. ஓகே அடுத்து. போதும். சரி விடு, கேட்கட்டும், கேளு. பெயரில் கம் கொண்ட பெயர் எது? பெயரில் கம் கொண்ட பெயரா? கம் என்ன கம்? கம் கொண்ட பெயர் எது? கம்னா வாணி இல்ல, தப்பு. கம்மாயி. யாருடா அது கம்மாயி? இல்ல, நானா சும்மா சொன்னேன். இல்ல, தப்பு. நானே சொல்லவா? செண்பகம். கம். நான் உன்னை கேக்குறேன். நீயுமா? எலி என்ன செய்தால் யானையாகும்? எலி எப்படி யானையாகும்? அதான் என்னோட கொஸ்டினே. எலி பூனை கூட ஓகே, அதான எலி யானை ஆகிறதுக்கு? அப்படியா? அப்ப எலி எப்படி பூனை ஆகும்? அப்பெல்லாம் அலசி ஆராயக்கூடாதுப்பா. சரி பதில சொல்லுங்க. நீயே சொல்லு. எலி பேண்ட் போட்டா எலிஃபண்ட் ஆகும். எது? அதாவது எலி, ஓகேவா? தமிழ்ல பேண்ட், PANT, பேண்ட் போட்டா எலிஃபண்ட், எலி பிளஸ் பேண்ட், எலிஃபண்ட் ஆகும். ஐயோ, ஊர்ல உள்ள மொத்த அறிவாளிகளும் நம்ம ஃபேமிலியில தான் இருக்கீங்க. சரி நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். எது? நீயுமா? ஆனா கடி ஜோக்லாம் இல்ல, இது ஒரு எப்படி கதை மாதிரி. கேளு. ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது, நான் யார்? நீ அருண். ஹே, ஓ மக்க தாக்க கேக்கல, அவன் விடுகதை கேட்டுட்டு இருக்கான். ஒழுங்கா பதில் சொல்லுங்க. யாரா இருப்பாங்க? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் அத்தை? அது நானும் என் வீடோட ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்துட்டேன். ஸ்வேதாக்கும் குழந்தை பிறக்க போகுது. இனிமே வீட்டில் எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். மகா, சுபி வந்துட்டான். வெயிட் பண்ணுங்க, சுபினும் வந்துட்டோம். எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். நான் போய் சுபியை கூட்டிட்டேன். வாங்கம்மா. சரி நீங்க பதில யோசிங்க. சுபி, என்னதெல்லாம்? உங்களுக்கு எங்க அம்மா தெரியும், இவங்க எங்க பாட்டி, இவங்க எங்க தாத்தா, இவங்க என் பொண்டாட்டி. எனக்கு இன்னமே தோணவே மாட்டேங்குது எதுவுமே. எனக்கும் தான் புமாரி. சுபி வந்துட்டான். டேய், ஒரு விடுகதை. ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது, நான் யார்? சொல்லுடா பதில். டேய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. ஒண்ணு தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. எதுக்கு இப்படி முழிக்கிற? டேய் என்ன? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? சுபினா யார் இவங்க? இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறான்னு சொன்னால, அந்த கல்யாண பொண்ணு. டேய், நான் பாட்டுக்கு ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வர்ற? ஐயோ. ஐஷா, எந்திரி, அந்த சைடு போய் நிப்போம். என்ன நடக்குதுங்க? இல்ல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. மகா, கோவப்படாத, அமைதியா பேசு. எப்படிப்பா? எப்படி என்னால கோவப்படாம இருக்க முடியும்? அருண், இங்க என்ன நடக்குது? அங்க நிக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு மேரேஜ்னு சுபின்னு சொல்லிட்டு போனாப்பா. ஆனா அவங்க தாலி போட்டிருக்காங்க. பட்
இங்கே வந்திருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு சுப்பின் மேரேஜ் பண்ணிட்டான்னு நினைக்கிறியா? மகா போதும் விடு, கத்தாத. நீங்க சும்மா இருங்க. ஏண்டா கடைசி நிமிஷத்துல கூட பெத்தவங்க இருக்காங்களே, தங்கச்சி, அக்கா, மாமா அப்படி நிறைய பேர் இருக்காங்களே, எதாச்சும் நீ யோசிச்சியா? அப்படி இல்லம்மா. உனக்கு எங்கப்பா நாங்களா ஞாபகம் வர போறோம்? உனக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா யாருமே தேவையே இல்லைல்ல. எதுவுமே இல்லம்மா. அப்புறம் நீ பண்ணதுக்கு அர்த்தம் யாருமே இல்லாத மாதிரி போயிட்டு. ஐயோ அம்மா, என்னோட சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன் வேணா இருக்கட்டும்டா, என்ன வேணா இருக்கட்டும். ஒரு பெத்தவங்க இல்லாம நீ எப்படா பண்ணுவ இப்படி? மகா பொறுமையா பேசுமா, உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இனிமே எனக்கு என்ன ஆனா என்னப்பா? அம்மா ஏண்டா உனக்கு அடுத்து தங்கச்சி இருக்கா, அவளை கரை சேர்க்கணும். அந்த பொறுப்பு எதுவுமே உன் மண்ணில ஓடலையாடா? ஆனா சுபி நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலடா. சீ. வந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு அப்புறமா கோப்படு. இதுல கேட்கறதுக்கு என்னமா இருக்கு? அப்பா வந்து நிக்கிறாங்களே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏய் எங்கடி கூட்டிட்டு போற ரெண்டு பேரையும்? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அருண் கேட்ட கொஷினுக்கு நாங்கள் லாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டோம். அது என்ன கொஷின்னா, ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது, நான் யார்? அஃப்கோர்ஸ் நாங்கள் இதை வந்துட்டு மொபைலில் தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அது என்னன்னு தெரிஞ்சு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருக்கோம். அது எந்த அளவுக்கு ஆதரவு வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்டில் நாங்கள் நம்பி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ட் இதை எங்களால் கடைப்பிடிக்க முடியுமான்னு தெரியாது. பட் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே, அருண் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் அப்போ கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.